வணக்கம் தமிழக மக்களே. பிக் பாஸ்ல இருந்து நான் வெளியில எவிட் ஆகிறதுக்கு மெயினான காரணம் கானா வினோத். நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. கானா வினோத் நானும் மெய்யழகன் காம்போல இருந்தோம்னு தப்பா நினைக்கிறீங்க. உண்மையான விஷயங்கள், கானா வினோத் ரொம்ப உருவு கேலி பண்ணி தேவையே இல்லாம என்கிட்ட வலிய வம்பெடுத்து, ஓகேங்களா, வேணும்னே வம்பெடுத்து அவர் நிறைய வார்த்தைகளை விட்டதுக்கு அப்புறம் தாங்க நான் வாய் விட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிக் பாஸ் ஹவுஸ்ல நான் யாரையுமே தப்பாவோ தவறுதலா பேசவே இல்லை. ஒவ்வொரு கேமராவிலையும் போய் நான் நடிக்க தான் ஆரம்பிச்சேங்க. என்னோட நடிப்பு திறமையை மட்டும்தான் நான் காமிச்சேன். ஓகேங்களா, நான் நடிப்பு திறமையை காட்டுறப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, கானா வினோத் வேணும்னே நல்லா தெரிஞ்சுக்கங்க, கானா வினோத்தை விட நான் நல்ல ஃபேமஸ். இது நான் பெருமைக்காக சொல்லல, எல்லாருக்கும் தெரிஞ்சுது. வேணும்னே ஆக்சுவலா அவர் திறமையை காட்டுறப்ப நான் போய் அவரை வம்பெடுத்து அந்த வேலையை செய்ய விடாம நான் தடுக்கல. நான் ஒவ்வொரு கேமராவா நடிக்கிறப்ப வேணும்னே உருவ கேலி பண்ணி என்னோட நடிப்பு தொழிலை கொச்சைப்படுத்தி நான் வணங்குற, ஓகேங்களா, நான் வணங்குற மீனாட்சி தாய் மேல சத்தியமா சொல்ல வரேன், கெட்டவர்களோட முகத்திரையும் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, கானா வினோத் பசுத்தோல் போர்த்திய புலி. தயவு செஞ்சு வாட்டர்மெலன் ஸ்டாரோட சப்போர்ட்டர்ஸ் கானா வினோத்தை சப்போர்ட் பண்ணாதீங்க. வைல்ட் கார்டுல போன ஆதிரை கானா வினோத்தோட முகத்திரைய கிழிச்சு காமிச்சிட்டாங்க. உள்ள இருக்க எல்லா ஹவுஸ்மெட்ஸுமே தெரியும் நான் எங்கெங்க போறேனோ. என்னோட பிசியோதெரபி துறையை ரொம்ப கொச்சைப்படுத்தி கானா வினோத் பேசினாருங்க. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள அவரா வலிய வம்பெடுத்து நான் எவ்வளவுதாங்க ஒரு மனுஷன் பொறுமையா போக முடியும். பிக் பாஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா பிக் பாஸுமே எதுவும் சொல்ல மாட்டாரு, கானா வினோத்தை கூப்பிட்டு கண்டிக்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி சார்ட்டையுமே நான் நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்றேன், சார் உருவ கேலி, ஓகேங்களா. சோ அவங்களுமே விஜய் சேதுபதி சார் கண்டிச்சாரு, பட் பெரிய லெவல் கண்டிக்கல. சோ எனக்கு நடந்த அநீதி பொதுமக்களுக்கு தெரியணும். அவர் 1000 வார்த்தை திட்டுறப்ப என்னையும் கடைசியில் அரசியல்வாதி ஆகிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேல கானா வினோத்தை திட்டுற மாதிரி ஒரு நாள் 2 நாள் பொறுமை ஆகலாங்க. நான் 40 நாளுக்கு மேல ரொம்ப, நீங்க நினைச்சு பாருங்க, நான் ஒரு நல்ல படிப்பு படிச்சிருக்கேன், பிசியோதெரபி மருத்துவரா இருக்கேன். என்கிட்ட பொதுமக்கள் வரப்ப என்னை கையெடுத்து கும்பிட்டு எனக்கு மரியாதை தான் கொடுத்திருப்பாங்க. நானும் உள்ளுக்குள்ள போய் எல்லார்கிட்டையும் மரியாதையா தான் பழகுனேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, வேணும்னே கானா வினோத்து என்னை வேணும்னே பாத்தீங்கன்னா உருவை கேலி பண்ணி, ஓகேங்களா, அவர் என்னைய திட்டினது எல்லாமே மறைஞ்சிருச்சு. நான் திட்டினதை மட்டும் நெட்டிசன்கள் கேட்ச் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, நான் தான் வளர்ச்சியின் உச்சகட்டத்தில் இருக்கேன். ஓகேங்களா, சோ எல்லாரோட கண்ணு என் மேல இருக்கு. சோ இந்த மாதிரி அவர் பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்ல வரேன், தகுதி தராதரம் யாருமே பேசல. நான் என்ன உள்ளுக்குள்ள ஒரு பெண்ணு காஃபி கேட்டதுக்கு நாங்க நக்கிக்கிட்டு போறதான்னு கேட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ போடாவடான்னு பேசினாங்க. தகுதி தராதரம் பார்த்து பேசு அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன், உன்னை விட வயசுல ஒரு 4-5 வருஷத்துக்கு மூத்தவங்க, மரியாதை கொடுத்து பேசுகிறேன்னு அர்த்தமே தவிர அவங்கள நான் அவமானப்படுத்துற அர்த்தம் இல்ல. எல்லார் தட்டுல இருக்கிறத நான் எடுத்து சாப்பிட்டிருக்கேன். யாராவது சாப்பிட முடியலாட்டி அவங்க எனக்கு என்னால சாப்பிட முடியல நீ சாப்பிடுன்னு சொன்னா நான் உடனே சாப்பிடுவேன். ஹெட் வெயிட்டே நான் பார்க்க மாட்டேன். எல்லாருக்குமே உள்ள பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கிறேன். ஆனா கானா வினோத் நம்பவர்